நான் மார்த்தா, பெத்தானியாவில் இருந்தவள். என்னைய எல்லாருக்குமே மரியாளின் அக்கா லாசருவின் சகோதரி என்றுதான் தெரியும். ஆனா இன்று என் கதையை நானே சொல்ல விரும்புறேன். ஒரு புத்தகத்துல எழுதப்பட்டவளா இல்லாம உண்மையாகவே வாழ்ந்தவளாக, ஆனா எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசுவை சந்தித்தவளாக. எங்க வீடு எப்போதுமே விருந்தினர்களுக்கு திறந்திருக்கும். ஒரு நாள் கிராமத்துல செய்தி வந்தது. ஒரு ஆசாரியர் வருகிறார், நோயாளிகளை குணமாக்குகிறார்னு. வேறொருவரும் சொல்லாத வார்த்தைகளை சொல்லுகிறார் என்று. அவர் எங்க கிராமத்துக்கு வந்தார். என் இருதயம் பயத்தாலும் சந்தோஷத்தாலும் துடித்தது. அவருக்கு என்ன கொடுக்க முடியும்? அதனால நான் சமையலறைக்கே ஓடினேன். ரொட்டியும் தயார், பாத்திரங்களும் நிறைய வைத்தேன். எல்லாமே சரியா இருக்க வேண்டும் என்று. ஏன்னா அதுதான் நான், மார்த்தா. எப்போதுமே கொஞ்சம் பிஸியா இருப்பவ, எப்போதுமே கவலைப்படுபவள். ஆனா என் சகோதரி மரியாள், அவ சும்மா அவருடைய காலடியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தா. எனக்கு அவள் சோம்பேறி போலயே தோணுச்சு. அவ என்னை விட்டு எல்லா வேலையும் என்கிட்டயே விட்டு விட்டாள் என்று கோபமும் வந்தது. நான் இயேசுவிடம் முறையிட்டேன். ஆனால் அவர் அன்பாக சிரித்து கொண்டே சொன்னார், மார்த்தா மார்த்தா, நீ பல காரியங்களுக்காக கவலைப்படுகிறாய். ஆனால் ஒரே ஒரு காரியம்தான் தேவை. மரியாள் அதை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்று. அந்த வார்த்தை என் இதயத்தை குத்தியது. அந்த நாள்ல எனக்கு புரிஞ்சது, அவர் என் வேலைகளை மட்டுமல்ல என் மனதையும் விரும்புகிறார் என்று. அதற்கு பிறகு கொஞ்ச நாள்லயே என் அன்பு சகோதரன் லாசரு நோய்வாய்ப்பட்டான். நாங்க செய்தி அனுப்பினோம். ஆனால் இயேசு நேரத்துக்கு வர முடியல. லாசரு இறந்து விட்டான். என் இதயம் உடைந்தது. இயேசு இறுதியில் வந்தப்போ நான் அழுகையுடன் சொன்னேன், கர்த்தாவே, நீங்க இருந்திருந்தீங்கன்னா என் அண்ணனை சாவ விட்டுருக்க மாட்டீங்கன்னு. ஆனா என் துக்கத்திலும் என் நம்பிக்கை சிதறவில்லை. அவர் என்னை பார்த்து கேட்கிறாரு, நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், நீ விசுவாசிக்கிறாயான்னு. நான் நடுங்கிய குரலில் உறுதியுடன் சொன்னேன், ஆம் கர்த்தாவே, நீர் கிறிஸ்து, தேவனுடைய குமாரன் என்று நான் நம்புகிறேன். அதற்கு பிறகு என் கண்களுக்கு அப்பாற்பட்டது நடந்தது. அவர் கத்தினார், லாசருவே, வெளியே வா. என் அண்ணன் கல்லறையிலிருந்து உயிரோடு வெளியே வந்தான். அந்த நாள்ல எனக்கு உறுதியானது, அவர் நம் விருந்தினர் மட்டும் இல்ல, தேவனுடைய குமாரன் தான் என்று. சில நாட்கள்லயே அவர் மீண்டும் எங்க வீட்டுக்கு வந்தார். அது அவர் சிலுவையை சுமக்கும் நாட்களுக்கு முன். அவர் எங்கள் வீட்டில் உணவருந்தினார். நான் மீண்டும் பரிமாறினேன். ஆனால் இந்த முறை என் மனசு வேறாக இருந்தது. கவலைகளுக்காக அல்ல, அன்புக்காகவே சேவை செய்தேன். ஆண்டுகள் கடந்து போச்சு. இயேசு உயிர்த்தெழுந்ததும் பரலோகத்திற்கு சென்றதும் நான் நம்பிக்கையோடு வாழ்ந்தேன். ரோமர்கள் எங்களை மிரட்டினார்கள், உலகம் எங்களை வெறுத்தது. ஆனால் நான் கண்ட காட்சி அதை எவரும் என்னிடமிருந்து பறிக்க முடியவில்லை. என் கைகள் வேலை செய்து சோர்ந்து போனது. என் முடிகள் வெள்ளையாக மாறின. ஆனால் என் மனசு, என் நம்பிக்கை எப்போதும் இளமையாகவே இருந்தது. என் கடைசி நாட்கள் வந்தபோது எனக்கு பயம் இல்லை. அவர்